இப்போ நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் குளிச்சுட்டு ஃபேஸ்க்கு ஒன்றுமே போடல, டோனர் மட்டும் தான் போட்டிருக்கேன். பில் க்ரீமோட டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது பம்ப் பண்ணால் வரல, அதனால நான் இப்படி எடுத்து போட்டுக்கிறேன். இல்லை சன்ஸ்க்ரீனும் இருக்குது, அதனால நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோ பவுட்ரு யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பவுட்ரு. இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ நான் ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்க்கலாம். குட்டி ப்ரஷ்ஷை வச்சு ஐப்ரோ கரெக்ட் பண்ணிப்போம். வச்சு ஐப்ரோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இன்னொரு ஐப்ரோவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா லிப்ஸ்டிக் தான் போட போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா கலர் எசன்ஸோடது ரெட் கலர் லிப்ஸ்டிக். இது ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். லைட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம குட்டி ப்ரஷ்ஷில் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணால் ரொம்ப அதிகமாகிடுது, அதனால் குட்டி ப்ரஷ்ஷில் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். முதல்ல இந்த லிப்பில் வந்து அந்த ஷேப் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ குட்டியாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டா ஃபினிஷ் மேக்கப். குட்டியாக ஒரு பொட்டு வச்சுக்கலாம். முடிஞ்சிருச்சு. இவ்வளோதாங்க நம்ம மேக்கப். அடுத்து இதுக்கு வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். இதோட பேர் அழிஞ்சிருச்சு,
அதனால் இது நல்லாயிருக்கும், நல்லா வால்யூமாக இருக்கும். நம்ம இந்த மஸ்காரா மட்டும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கீழே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் முடிஞ்சு. இனி ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைலை போட்டு கிளம்ப வேண்டியதான். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.